ஹாய், நம்ம கூட இருக்குது இன்னைக்கு பாலா சார். பாலா சார், நீங்க எவ்வளவு வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க? இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 35 வருஷமா இருக்கேன். நானு 1990 நான் இந்தியன் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் ஜாயின் பண்ணினேன். இந்த இண்டஸ்ட்ரியில 35 வருஷமா இருக்கேன். பட் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர்னு பாத்தீங்கன்னாக்க எனக்கு ஒரு 40 வருஷமா இருக்கும். ஓகே சார், இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நிறைய பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். ஏன்னாக்கா பட் இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல என்னோட செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருந்தது. அது பேர் டி எஸ்டேட்ஸ் அப்படின்னு பேர். அந்த கம்பெனி பின்னாடி இந்துஸ்தான் லீவரோட மெர்ஜ் ஆயிடுச்சு. பட் நான் வாங்கினது 70 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்ப என்கிட்ட காசு கிடையாது. 50 ஷேர் வாங்கினேன் 70 ரூபாய்க்கு. ஒரு மாசத்துலயே 110 ரூபா போச்சு. அது நல்ல ஷேர், அது ஃபண்டமெண்டலி ரொம்ப நல்ல ஷேர். ஸோ ஒரு மாசத்துலயே 110 ரூபா போச்சு. என்னால இது ஒரு 84 85 என்னால நம்ப முடியல. 2,500 ரூபா 2,000 ரூபா ஒரு மாசத்துல வந்ததுன்னு. பட் அது ரொம்ப பெரிய காசு. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 2,000 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டை தவிர எனக்கு நிறைய லெசன் கற்றுக் கொடுத்தது. ஒரு நல்ல ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும், கெட்ட ஸ்டாக்ல பண்ணக்கூடாது, ஃபண்டமெண்டல் பார்த்து பண்ணணும்னு கொடுத்தது. ஸோ அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். கிளாக்ஸோ ஃபார்மான்னு ஒன்று வாங்கினேன், எங்கள் அப்பாக்காக வாங்கி கொடுத்துருது. அது 73 ரூபாய்க்கு வாங்கினேன் 84-85. அது எக்கச்சக்க காசு கொடுத்தது. ஸோ that is one more best investment. Okay sir, அதே மாதிரி உங்களோட பேட் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ஏதாவது உங்களுக்கு given a chance நீங்க பின்னாடி போய் அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படினா நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் இருக்கா? அவசியம் ஒரு பெரிய ரெண்டு இருக்கு. அதாவது ஒன்னு நான் 1991-92ல எனக்கு ரொம்ப தெரியாது அப்போ. பட் மனசுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன பையனோட வேகம் இருந்தது. அதனால நான் இந்த பத்லால ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வாங்கினேன். பத்லால நான் வாங்கினேன். ஓகே, இன்னைக்கு இருக்கிற எஃப்என்டோ மாதிரி அது. பட் அது எனக்கு சிஸ்டம் புரியறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவேன். நான் அப்ப சின்ன பையன். பட் எல்லா சிஸ்டமும் தெரியணுங்கிறதுக்காக அதை பண்ணினேன். பட் நஷ்டம் நிறைய பட்டுது. அது நஷ்டங்கிறது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். ரொம்ப பெரிய காசு, ரொம்ப பெரிய காசு. ஸோ 1 lakh நஷ்டம் வந்தது. அது எனக்கு ஒரு பெரிய லெசன். பட் தென் 1 lakh நஷ்டத்தை சமம் மேனேஜ் பண்ணி மறுபடியும் அந்த ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணினேன். ஸோ 2 இது கற்றுக்கிட்டேன். அதாவது ரொம்ப தேவையில்லாத நம்ம ஓவர் எக்ஸ்போஷர் பண்ணிக்கூடாது, எஃப்என்டோவில் போகக்கூடாதுங்கிறது அப்போ தெரிஞ்சுட்டு அதான் கடைசி எஃப்என்டோ. அதுக்கப்புறம் நான் பண்றதை நிறுத்திட்டேன். அடுத்தது ஒரு ரொம்ப விஷயம் தெரியாம பெரிய அமௌண்ட்டை போட்டு நீ ட்ரை பண்ணாத அப்படிங்கிறத. இன்னொரு இது தேர் வாஸ் அ கம்பெனி கால்டு விஷுவல் சாஃப்ட்னு ஒன்று. நம்ப மாட்டீங்க, நான் வாங்குறது 88 ரூபா. 88 ரூபா ஒரு வருஷம் ஒன்றரை. இது இந்த 98-99 பீரியட்ல நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 1.5 வருஷத்துல அது எவ்வளவு போயிருக்கும்னு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. அது 8,800 ரூபா போச்சு. 88 ரூபாய்க்கு வாங்கினது 8,700 ரூபா, 8,700 ரூபா போச்சு. அழகா வித்திருக்கலாம். எனக்கு 27 லட்சம் ப்ராஃபிட். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பிளாட் வாங்கறதுக்கு ஒரு பெரிய கிரவுண்டு சென்னை அடையாறுல வாங்கறதுக்கு அது வேற பார்த்து வச்சிருந்தேன், வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன தோணுச்சு, இந்த மார்ச் 31 வருது, டாக்ஸ்ல ஏதாச்சும் சிக்கல் வரும், ஏப்ரல் 1க்கு அப்புறம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 1க்கு அப்புறம் ட்ரை பண்ணேன். விட்டுட்டேன். நான் விட்டுட்டு திடீர்னு பார்த்தா மார்க்கெட் இறங்கிச்சு. அது அன்னைக்கு வரைக்கும் என்னால விற்கவே முடியல. அது இன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் என் வீட்டுல எங்க இருக்கோ தெரியாது. அது பேப்பரா தான் இருக்கும். பட் அது ஒர்த்லெஸ் பீஸ் ஆஃப் பேப்பர். அது அந்த வருத்தம் எனக்கு கடைசி வரைக்கும் போல. பட் என்ன அப்படின்னா, காசு ஒன்ஸ் யூ புக் ப்ராஃபிட்ங்கிற ஒரு கான்செப்ட் தட் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி லெசன். ஐ லேர்ன்ட். ரொம்ப காஸ்ட்லியான லெசன். ஒரு 28 லட்சம் ரூபாய்க்கு அடுத்து ஒரு பாடம் நடத்துகிறது, அதுதான் பெரிய பாடம். ஓகே சார், யாராவது இப்போ ஈக்விட்டில என்டர் பண்ணா இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாமா? எந்த மாதிரி ரிட்டர்ன்? நீங்க சொல்றது மாதிரி from 183 rupees to 8,000 இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருமா, இல்ல என்ன மாதிரி? நம்ம இல்ல, இது எப்படின்னாக்க எல்லா மார்க்கெட்லயும் ஒருவேளை யாருக்காவது கிடைக்குமா இருக்கும். பட் அந்த மாதிரி ஸ்டாக் கிடைக்கிறது கஷ்டம். பட் கிடைச்சாலுமே இதே மாதிரி தான் போயிடுது.
இதே மாதிரி தான் போடும். ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனி இருந்தா தான் அந்த மாதிரி கிடைக்கும். அப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு டெக் ஸ்டாக்கோட பூம் வந்து 98, 99, 2000ல. ஸோ அதுல போன ஸ்டாக் இது வந்து ஒன் ஆஃப் தான், ஏதாச்சும் எப்பாச்சும் தான் நடக்கும். பட் அது நீ எப்படி வெளியே போகணுங்கிறதும் தெரியணும். ஸோ இந்த மாதிரி என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, இது மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இது எப்படின்னாக்கா நீங்க லாட்டரியில வந்து எனக்கு 10 கோடி விழுமான்னு எதிர்பார்க்கறது தான். அது ரொம்ப கஷ்டம். அது பட் யூ ஆர் லக்கி, நீங்க கிராஸ் பண்ணீங்க, பட் நீங்க வெளியில வரல கரெக்ட் டைம்ல. இது லக்கியா அன்லக்கியா எனக்கு தெரியல. வெரி காஸ்ட்லி லெசன், பட் தென் வெரி குட் லெசன் ஃபார் மீ. வெல்த் கிரியேட் பண்ணோம், அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் லெகசி விட்டுட்டு போகணும். அந்த மாதிரி யாராவது ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபைனான்சியல் அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? அதாவது சேவிங்ஸ்ங்கிறது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. அது சின்ன வயசுல இருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த சேவிங்ஸ்ங்கிற ஹேபிட் வரணும். அந்த சில இதுல பணக்கார பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னாக்க கையில கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, பாக்கெட் மணின்னு சொல்லி. அது டிபெண்டிங் ஆன் த ரிச்னஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். சமயத்துல சில பேருக்கு 500 ரூபாய் கிடைக்கும், சில பேருக்கு 10,000 ரூபாய் கூட கிடைக்குது. அதுலயே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுலயே கூட நீங்க சேவிங் ஸ்டார்ட் பண்ண. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு குட்டி பொண்ணை வந்து SIP கூட ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு, அவங்க அப்பா அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க, நான் வந்து பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அது இட் ஹாஸ் டு பி கண்டினியூட். அண்ட் காசு வர வர நீங்க வந்து சேவிங்ஸ் அஸ் ஹேபிட்டா வந்துடணும். இன்னும் நிறைய காசு போடணும், இன்னும் நிறைய காசு போடணும் அப்படின்னு. அண்ட் இது எங்க போடணும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க வந்து பிக்ஸ்ட் டெபாசிட்லயோ இதுலயோ போடுறதுங்கிறது ஓகே, தட் இஸ் ஃபைன். பட் தென் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இட்ஸ் நாட் டாக்ஸ் எஃபிஷியன்ட், நம்பர் 1. அண்ட் அங்கேயுமே பாத்தீங்கன்னா லாக்இன் ஆயிடுது. 1 year 2 year 3 year லாக்இன் ஆயிடுது. நீங்க ஃபோர்க்ளோஸ் பண்ணீங்கன்னாக்கா சமயத்துல கொஞ்சம் பெனல்ட்டியும் கட்ட வேண்டியிருக்கு. பட் ஈக்விட்டி அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டினாக்க நீங்க டைரக்ட் ஈக்விட்டி போடுறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் கம்மியா இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா போனீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப போக்கஸ்டா இருக்கலாம். அதுவுமே எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு. டெட் ஸ்கீம் இருக்கு, தீமேட்டிக் ஸ்கீம் இருக்கு, ஈக்விட்டி ஸ்கீம் இருக்கு, டாக்ஸ் சேவிங் ஸ்கீம் இருக்கு. ஏகப்பட்ட ஸ்கீம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே இருக்கு. ரொம்ப கன்ஃபியூஷனா எதுல போடுறதுன்னு தெரியாது. செக்டர் ஸ்பெசிபிக், ஃபார்மா ஃபண்ட், கன்சியூமர் ஃபண்ட், அந்த ஃபண்ட், இவ்வளவு ஃபண்ட் இருக்கு. ஸோ இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ சஜஷன் would be ரொம்ப கம்மி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் செலக்ட் பண்ணிக்கங்க. பட் ஒரு அட்வைசர் மூலமா போனீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடு கிடைக்கும். அட்வைசர் அப்படின்னு சொன்னாக்க ஸ்பெஷலைஸ்ட் அட்வைசர் இருக்காங்க, அட்வைசரி ஃபர்ம்ஸ் நிறைய இருக்கு. அவங்க மூலமா போனீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ்ட் அட்வைசர் கிடைக்கும். அண்ட் அவங்க உங்களோட இதுல ஒரு ஃபீஸ் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப மினிமல் ஃபீஸ் தான் பாருங்க அமௌண்ட் நீங்க கெயின் பண்ண போறது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஃபோக்கஸ்ட் அண்ட் இந்த அப்ரோச் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணணும்னா திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே அண்ட் டென்ஷன் ஃப்ரீ வே. யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் த growth ஆஃப் த கண்ட்ரி. நாடு முன்னேற நீங்களும் முன்னேறணும். இன்ஃபிளேஷன் வந்து ஒரு 5-7% இருக்கு, 8% இருக்கு. ஜிடிபி growth 6%. What's your personal asset allocation? வந்து நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து வெறும் ஸ்டாக் மார்க்கெட்னு இருந்துட்டேன். நான் எஃப்டிங்கிறதே எனக்கு வந்து ஒரு கம்பல்சரி எஃப்டி தான். அதுக்கு இருந்த லாக்கர் இருந்தா எஃப்டி போடணுமா போடுவேன், அவ்வளவு. அதுக்கு மேல வேற ஒண்ணு எஃப்டி கிடையாது. ஆர்டி கொஞ்சம் பண்ணிருக்கேன் நான், பட் அதையும் நிறுத்திட்டேன். அது வந்து ரொம்ப ஆரம்ப காலத்துல ஆர்டி, நான் பேங்க்ல ஒர்க் பண்ணப்போ நான் ஆர்டி போட்டிருக்கேன், அதை நிறுத்திட்டேன். எனக்கு எல்லாமே ஈக்விட்டி தான். ஈக்விட்டியில நஷ்டம் லாபம் எல்லாமே வந்து. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஹவ் டேக்கன் ரைட் டிசிஷன். நான் வந்து அது வந்து என்னோட புத்தி அப்படி போச்சு, ஆண்டவனை தான் தேங்க் பண்ணணும். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுல எந்த விதமான வருத்தமும் இல்லை. நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா தான் வச்சிருக்கேன். அது வந்து ஒரு பிளான், ஓகே, அந்த ஒரு அப்ரோச் கரெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சார், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கு என்கிட்ட. லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து தினமும் அதை ஓபன் பண்ணி அது என்ன வேல்யூவேஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாதான் அவங்களுக்கு ஏதோ இந்த டிபிக்கல் ஆட்கள் இருப்பாங்களே, பேங்க்ல போய் ஏதாவது ஒரு சும்மா பாஸ்புக் பிரிண்ட் போட்டது வந்த மாதிரி இப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஈக்விட்டி இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இது ஓபன் பண்ணி பார்த்தாதான் அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா உங்களோட போர்ட்ஃபோலியோ இல்ல உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இது பாப்பீங்க சார்? நான் வந்து
மியூச்சுவல் ஃபண்டு நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். நான் நீ வந்து போடுறதுக்கு முன்னாடி நிறையா செக் பண்ணுவேன், இங்கே போடலாமா அங்கே போடலாமான்னு செக் பண்ணுவோம். பட் நான் அதுக்கு மேலே ரொம்ப பார்க்க மாட்டேன் நான். ஏன்னா அது வந்து கன்வின்ஸ்டு என்னன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எப்படியாச்சும் அந்த அது எனக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு ஐடியா மனசுக்குள்ளே இருக்கும். அந்த ஜென்ரலாக அது எப்படி பண்ணுதுங்கிறத மாத்திரம் பார்த்துப்பேன். என்னோட வேல்யூ பார்க்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது 1 மாதம் 2 மாதத்துக்காக பண்ணலை. நான் இன்வெஸ்ட் பண்ணுறது லாங்கர் டேர்ம். ஸோ அதனால் வந்து 1 இயருக்கு முன்னாடி நான் அதை மாற்றலாமான்னு கூட செக் பண்ண மாட்டேன். 1 இயர் 2 இயருக்கு அவசரப்பட மாட்டேன். போடுறதுக்கு முன்னாடி யோசிப்பேன். ஸோ எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை ட்ராக் பண்ணுறது அவசியமே இல்லை. சொந்த போர்ட்ஃபோலியோ பர்சனலாக எதுவும் இருந்ததுன்னா அதையும் நான் ரொம்ப ட்ராக் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்ம். ஸோ தட் இஸ் ஹவ் தி கேம் கோஸ் ஆன். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு நாளைக்கும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு விற்கணுமா நாளைக்கு விற்கணுமா அந்த இது கிடையாது. ட்ரேடிங்கிறது டோட்டலி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கூட ரொம்ப பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு போட்டு ஒரு மாதம் கழிச்சு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் அது பண்ணுறது இல்லை. ஏன்னா அதில் வந்து வெல்த் ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் வந்து அதில் டென்ஷனுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது. முன்ன பின்ன ஓடிக்கிட்டு ஒரே இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ரொம்ப நாள் ஓடி ஒரே இடத்துலயே நின்றுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஓடுறோம் ஆனால் நிற்கிறது ஒரே இடத்துல. ஸோ அதை எனக்கு அவாய்ட் பண்ணணும். நான் பார்க்க மாட்டேன். அந்த ஹேபிட் எனக்கு கிடையாது. ஓகே, சூப்பர் சார். யாராவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்னது இருக்கும்? பண்ணுங்க, ரொம்ப நல்ல சஜஷன். ஆக்சுவலி அவசியமாக பண்ணுங்க. பட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்கீமில் பண்ணுறீங்கிறத பாருங்க. உங்களுக்கு அதில் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. ஒரு அட்வைசரை போய் கேளுங்க. எந்த அட்வைசரை சூஸ் பண்ணுறீங்கிறது அதில் ட்ரிக் இருக்குது. ஒரு நல்ல அட்வைசராக போய் நீங்கள் செக் பண்ணீங்கன்னாக்க அவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட இது மாதிரி கேட்டுப்பாங்க. உங்களோட வெல்த் என்ன, நீங்கள் மாதம் எவ்வளோ போட போகிறீங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. பட் குழு வந்து நல்ல அட்வைசர்கிட்ட போகணும். அவங்க உங்களுக்காக வேலை பார்க்கணும். நீங்க அவங்களுக்காக வேலை பார்க்க கூடாது. நீங்க வந்து இட் மே சோ ஹேப்பன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னால அவங்களுக்கு காசு வந்து உங்களுக்கு காசு வராமல் இருக்கக்கூடாது. அதை நீங்க செக் பண்ணிக்கணும். அட்வைசரோட இன்டெகிரிட்டி அண்ட் யுவர் அப்ரோச் இஸ் டுவர்ட்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் அது இருக்கான்னு நீங்க பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிறைய அட்வைசர் இருக்காங்க. ஓகே சார், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் எஸ்ஜிபிஸ், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்பெல்லாம் கோல்டு ஹைப் ஆனதுனால நிறைய கோல்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் இது வந்துச்சு. அப்புறமா நிறைய ஐபிஓஸ் வருது. நிறைய பப்ளிக்ல இருந்து நல்ல காசு எடுத்துட்டு போறாங்க. பட் இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அனிமல் ஸ்பிரிட் ஆஃப் இன்வெஸ்டிங் மார்க்கெட்ஸ்ல, அதே மாதிரி ஏன் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றோட ஸ்பிரிட் கம்மி ஆயிட்டு இருக்கு? லைக் இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியா வாஸ் அ சேவிங் group, but if you see now இந்தியால சேல் பண்ண ஐபோன்ஸ்ல ஒரு 75% வந்து EMI ல தான் சேல் ஆயிருக்கு. So that anyway shows कि நம்ம ஒரு சேவிங்ல இருந்து நம்ம ஒரு ஸ்பெண்டிங் கண்ட்ரியா மாறுறோம் அப்படின்னு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியோட இதெல்லாம் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம ஜிடிபிக்கு நல்லது. ஆப்வியஸ்லி தேர் இஸ் growth, பட் நம்ம வெல்த் கிரியேட் பண்றோமா இல்ல அது என்ன மாதிரி இது நீங்க என்ன மாதிரி நீங்க கடன் ஒன்று வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் வட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் தோ அதில் 0 இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலும் அவங்க வட்டி இல்லாமல் இருக்கிறது இல்லை. எல்லாமே ஹிடன் காஸ்ட்ல இருக்கும், வட்டி இருக்கும். ஸோ இல்லைன்னா அது ப்ரைஸ் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படியோ வட்டி இருக்கும். ஒரு கடன் வாங்கி நீங்கள் வந்து வெல்த் ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டம். ஆனால் லாங்கர் டேர்ம் கஷ்டம். ஒரு அவசரத்துக்கு ப்ராப்ளம் நீங்கள் ஹவுசிங் லோன் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் ஒரு ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடச்சதுன்னா தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கடன் வாங்க போகிறோம், ட்ரெஸ் வாங்குறதுக்கும் கடன் வாங்க போகிறோம், இதுக்கும் கடன் வாங்க போகிறோம்னா ஐதர் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்கித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமாங்கிறத பார்த்துக்கணும். பட் ஒரு 2-3 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பழக்கத்தை ஒரு வந்துட்டு பண்ணிட்டீங்கன்னாக்க அதுலேருந்து வர ரிட்டர்னில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இதுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி would be நீங்க உங்களோட வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து கல்யாணம் வரைக்கும் ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க கொஞ்சம் சேவிங்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கடன் வாங்குற சிஸ்டத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு அகைன் பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், வெல்த் ஜென்ரேஷனும் பாசிபிளாக இருக்கும். Okay, sir, very thank you so much for your valuable insights. I think that was great speaking to you, and we had almost covered all the things. You have any suggestions? You have something that you want to tell us to the audience today? நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே சேவிங்ஸ் ஆரம்பிங்க. டோன்ட் அதை மாத்திரம் தயவுசெய்து நிறுத்தாதீங்க. ஒரு ப்ராப்பர் அப்ரோச் இருக்கட்டும் உங்களோட சேவிங்ஸில். அந்த அப்ரோச் அலோன் கேன் ஜென்ரேட் வெல்த்.
தேவைக்கு அவசியமா தேவை உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர். நீங்க ஒரு இதுக்கு டாக்ஸ்க்கு ஒரு ஆடிட்டர் போற மாதிரி நீங்க டாக்ஸ் சேவ் பண்றதுக்கும் அதை தவிர வெல்த் ஜென்ரேஷனுக்கும் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட போங்க. தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. அவங்க நம்மளால எதுவும் காசு பண்றாங்களோன்னு பார்க்காதீங்க. நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா வருதுன்னு அதை பார்த்துட்டு அந்த மாதிரி போங்க. தே கேன் கிவ். அவங்க இதே லைன்ல இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், இதே லைன்ல இருக்காங்க. ஸோ தே வில் பி ஆஃப் மச் ஹெல்ப் டு யூ. ஆல் த பெஸ்ட் யூ.